ஜான்வரி 2026 சி எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. இது உண்மையா? ஜான்வரி எக்ஸாமோ மே எக்ஸாமோ செப்டம்பரோ ஈஸியாக இருக்கோ, கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருக்கோ, ஐசிஐவுடைய ஸ்டாண்டர்ட் பாஸ் பர்சன்டேஜ் வந்து 10லேருந்து 20% தான் இருக்க போகுது. நீங்கள் அந்த 20%ல் இருக்கீங்களா இல்லையா, அதுதான் வந்து மேட்டர். ஓகேவா? ஸோ யார் வந்து அந்த 20%ல் வருவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துப்போம். 100 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களை நம்ம கேன்சரே பண்ண வேணாம். ஸோ அவங்க தனியாக வச்சிடலாம். ஸோ மீதி இருக்கிற 50%ல் வெறும் ஒரு 20%, அந்த டாப் 20% மட்டும்தான் டெடிகேட்டடாக படிப்பாங்க. ஸோ டெடிகேட்டடாக படிக்கிறதுனா 2 ரிவிஷன் பண்ணுவாங்க, 2 மார்க் டெஸ்ட் பண்ணுவாங்க, சிலபஸில் 90% கவர் பண்ணுவாங்க, எக்ஸாமில் 90% ஆஃப் த பேப்பர் வந்து அட்டன் பண்ணுவாங்க. இவங்க தான் பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் தேர் குட் பி சம் எக்ஸப்ஷன். ஒரு 2-3 பேர் வந்து ஈவன் தோ டெடிகேட்டடாக படித்தோம் ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்குது. அன்லக்கி கேசஸ் ஆர் தேர். பட் நீங்கள் இந்த டெடிகேட்டடாக நான் சொன்ன இந்த 4 விஷயத்தை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த 20%ல் வந்து பாஸ் பண்ண தான் போகிறீங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு சொல்லுறான், டீச்சர் சொல்கிறாங்க, எதையும் லிசன் பண்ணாதீங்க. Go and study. You will definitely pass the exam. All the best.